ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த மர்டர் மிஸ்ட்ரி சீரிஸோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சீஃப் இன்ஸ்பெக்டரும் சோபினும் இங்கியோ குரூப்காக தான் வேலை பார்க்கறாங்கன்ற விஷயத்தை இன்ஸ்பெக்டர் சாங் கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. அதனாலேயே இந்த சோபின் சாங் போட்டு தெளிடுறா. யோகி லேடி பார்க் கிட்ட ஒரு டீலிங் போடுறா. உங்க இங்கியோ குரூப்க்கு ஹோலி மேடனா இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலா ஏ மேலையும் ப்ரொஃபசர் ஹான் மேலையும் போட்டிருக்க கொலப்பலியை கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ப்ரொஃபசர் ஹான் அவரோட மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இன்னைக்கு எப்படியாவது அந்த இங்கியோ குரூப் லீடரை போட்டு தெளியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா எஸ்கேப் ஆகி அந்த செக்ஷன் D4 செவத்துக்கு பின்னாடி போய் நின்னுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ரொஃபசர் இப்படி அந்த செவத்தை உடைக்கிறதுக்காக கையில பெரிய சுத்தியலோட அந்த செவத்துக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்காரு. ஆனா அந்த செக்ஷன் D4 கேட் கிட்ட ஏதோ அசையறத பார்த்த வாட்ச் டவர்ல இருந்த கார்ட்ஸ் இன்னொரு கார்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த கார்டு அங்க செக் பண்ண போய் பார்த்தப்போ அங்க கேட் ஓபன் ஆயிருக்கிறத பார்த்துட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டே உள்ள போய் பாக்குறாரு. உள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே போறாரு. இதே சமயம் அந்த செவத்துக்கு உள்ள இருக்கிற அந்த இங்கியோ குரூப் லீடரை காமிக்கிறாங்க. இந்த லேடி பார்க்கும் வார்டனும் அவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. யோகி ஹோலி மேடனா இருக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டா, நாளைக்கு அவளை உங்களை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த லீடருக்கு பயங்கர சந்தோஷம். அவளை நான் 9 வயசுல பார்த்தேன், அவ ரொம்ப அழகா இருந்தா, அப்போ இப்ப நல்லா வளர்ந்துருப்பாள்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருக்கானா. ஆமாமா, அவ ரொம்ப வளர்ந்துட்டா, மேயர் அவளை நல்லாவே வளர்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க அந்த கார்டு காமிக்கிறாங்க. அவன் தேடிக்கிட்டே வந்தவன் பின்னாடி அந்த செவத்தையும் பார்த்துடுறான். அந்த செவரு பூரம் கட்டை அடிச்சு விரிசல் விட்டுருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ப்ரொஃபசர் அந்த பில்டிங்க்கு மேல மறைஞ்சு நின்றுட்டு இருந்து ஜம்ப் பண்ணி அந்த கார்டை அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அந்த கார்டு சுதாரிச்சு எந்திரிச்சவன் டக்குன்னு விசில் அடிச்சிடுறான். இந்த விசில் சத்தம் கேட்டதுமே வாட்ச் டவர்ல இருந்த கார்ட்ஸ் செக்யூரிட்டி எல்லாம் ஆன் பண்ணி விட்டுடுறாங்க. இப்படி ஜெயில் பூரா செக்யூரிட்டி அலாரம் அடிக்கவும் தூங்கிட்டு இருந்த கைதிகள் எல்லாம் பதறி போய் எந்திரிச்சு பாக்குறாங்க. டான் தாத்தாவும் முன்னாவும் பயந்துடுறாங்க. ஐயோ, ப்ரொஃபசர் மாட்டிக்கிட்டார் போல இருக்கே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க லீடரோட ரூம்ல காமிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. வார்டன் இருந்துட்டு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இங்க வந்து எல்லா கார்ட்ஸும் வார்டனும் எல்லாரும் போய் அந்த செவத்தை தான் பாக்குறாங்க. இப்படி கட்டை அடிச்சு விரிசல் விட்டு இருக்கிறத பார்த்துட்டு இது கண்டிப்பா அந்த ப்ரொஃபசரோட வேலை தான், அந்த ப்ரொஃபசர் எஸ்கேப் ஆயிடக்கூடாது, அவரை பிடிக்க பாருங்க அப்படின்ற மாதிரி வார்டனும் சொல்றாங்க. எல்லாரும் ப்ரொஃபசரை தேடிட்டு இருக்காங்க. அவர் பாவம் எங்கேயோ போய் மறைஞ்சு நின்னுட்டு இருக்காரு. இப்படி நம்மளோட பிளான் எல்லாமே சொதப்பிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்ப அப்படியே 10 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. யோகி அந்த அபார்ட்மெண்ட்ல சூஜினை கொலை பண்ணி இவளை மாட்டி விட ட்ரை பண்ணிருப்பாங்க. அங்க இருந்து அவ எஸ்கேப் ஆகி வந்தப்போ ப்ராசிக்யூட்டர் சாக்கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, நான் ப்ரொஃபசரை உடனே பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் ப்ரொஃபசரை பார்க்க ஏற்பாடு பண்ணிட்டாரு போல இருக்கு. ஜெயில போய் இவ ப்ரொஃபசரை பாக்குறா. நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும், நீங்க இப்ப ரிவெஞ்ச் மோட்ல இருக்கீங்க, தயவு செஞ்சு உங்க பிளான டிராப் பண்ணிடுங்க, நான் உங்களை இழக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனா ப்ரொஃபசர் அதெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. என் தங்கச்சிக்காகவும் டாக்டர் கிம்காகவும் இதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த இங்கியோ குரூப்க்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், அவங்களுக்கு சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நான் வாங்கி தரேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு நான் அந்த இங்கியோ குரூப்போட லீடரை மீட் பண்ண போறேன். மீட் பண்ணி அவங்கள நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். அந்த சமயத்தை பயன்படுத்தி ப்ராசிக்யூட்டர் சா அந்த இல்சம் ஃபவுண்டேஷனையும் என் சித்தப்பாவோட லிக்கர் ஃபேக்டரியையும் சர்ச் பண்ணுவாரு. எல்லாமே நாளைக்கு நல்லா ஸ்மூத்தா முடிஞ்சிரும், அதனால தயவு செஞ்சு உங்க பிளான டிராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ப்ரொஃபசர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்ல, நீ உன்னோட பிளான டிராப் பண்ணிடு, நீ சொன்னியே எவிடன்ஸ், இதெல்லாம் இவ்வளவு நாளா நான் ட்ரை பண்ணாம இருப்பேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஏகப்பட்டது ட்ரை பண்ணிட்டேன். அவங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அப்படியே தூசியை தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள இனிமே எந்திரிக்கவே முடியாத மாதிரி அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னோட பிளான் தான் கரெக்ட், அதனால நீ உன் பிளான டிராப் பண்ணிடு, அது உனக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டு பேருமே அவங்கவுங்க முடிவுல பிடிவாதமா நிக்கிறாங்க. நான் சொல்றதான் கரெக்ட், நான் சொல்றதான் கரெக்ட்னு சொல்லிட்டு. அப்ப யூகி சொல்றா, டாக்டர் கிம் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாரு, நீங்க நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி. ஆனா அந்த எவிடன்ஸ் இப்போ அவங்க கையில இருக்கு. உங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் டாக்டர் கிம் அப்படி ஒரு எவிடன்ஸை வச்சிருந்திருக்காரு. நீங்க ஜெயில இருந்து வெளியில வரணுங்கிறது தான் டாக்டர் கிம்மோட ஆசை, அதனால நீங்க இதெல்லாம் டிராப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா ப்ரொஃபசர் மனசுக்குள்ளேயே இல்ல யோகி, உன்னோட பிளான் எதுவுமே சக்சஸ் ஆக போறது கிடையாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. சோ அடுத்த நாள் யூகி இந்த லீடரை பாக்குறதுக்காக வரப்போறா. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கறதுனால தான் அவசர அவசரமா அன்னைக்கு நைட்டே அவரோட பிளான ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டான் தாத்தா கிட்ட கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி அன்னைக்கு நைட்டே கிளம்பி இந்த செக்ஷன் D4 வந்திருக்காரு, இந்த லீடரை போட்டு தள்ளணுன்றதுக்காக. ஆனா இங்க வந்து என்ன பிரயோஜனம், அவர் தான் இப்படி கார்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு, போய் மறைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. இப்ப இவரால அந்த செக்ஷன் D4 போக முடியாது, அங்க இருந்து திரும்ப அவரோட செல்லுக்கும் வர முடியாது. விடிஞ்சிருச்சுன்னா யூகி ஜெயிலுக்கு வருவா, அந்த லீடர் கிட்ட மாட்டிக்குவா. இப்படி எல்லாத்தையும் சொதைப்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க சீஃப் இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. அவர் இன்னமும் அந்த சாங்கோட கிரைம் சீன் போட்டோஸ் எல்லாம் வச்சு பாத்துக்கிட்டே இருக்காரா. அப்போ அந்த இடத்துக்கு சோபின் வரா. ரொம்ப ஜாலியா சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. என்ன சீஃப், ரொம்ப சோகமா இருக்கீங்க போல இருக்கு, அந்த சாங் நினைச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. ஏன், உனக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இல்லையே, எனக்கு எதுவும் வருத்தமா இல்லையே, இறந்தவங்களை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா நாம எப்படி வாழ்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமா சொல்றா. அதுக்கு சீஃப் இருந்துட்டு,
நம்மளோட யூனிட்டை டிஸ்பேண்ட் பண்ணியாச்சு, இந்த மந்த் எண்டுக்குள்ள உனக்கு வேற போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க, அதனால நீ இப்ப கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போக பாக்குறாரா. உட்காரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறா. அவர் ஷாக் ஆகி போய் திரும்பி பாக்குறாரு. உன்னை உட்காருன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. இவ்வளவு நாளா நீ எங்களுக்காக எவ்வளவு கொலையை கவர் அப் பண்ணிருப்ப, இப்ப என்னமோ உனக்கு வேண்டப்பட்டவன் செத்து போயிட்டான்றதுனால ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிற, அவ்வளவு கில்ட்டியா இருக்கா உனக்கு, இந்த கில்ட்டி எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா வேலையை பாரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. போனவ நேரம் இந்த லேடி பார்க்குக்கு தான் கால் பண்றா. ஆக்சுவலா இந்த சோபின் அந்த இங்கே குரூப் லீடரோட பொண்ணு போல இருக்கு. அதனாலதான் இந்த லேடி பார்க் கூட இவகிட்ட ரொம்ப பணிவா பேசிக்கிட்டு இருக்கா. என்னோட அப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கணும், அதுக்கு அவர் அங்க இருந்து எஸ்கார்ட் பண்ணி ஏர்போர்ட்க்கு கூட்டிட்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அப்ப அதுக்கு லேடி பார்க் இருந்துட்டு யூகி ஹோலி மேடனா வர்றதுக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றா. அவ ஒத்துக்கிட்டாலும் சரி, ஆனா அவளை நம்பிராத, யாரையுமே நம்பிராத, நம்மளோட பிளான் சக்சஸ் ஆகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சோபின் சொல்லிட்டு இருக்கா. இங்க ப்ரொஃபசர் ஏதோ அண்டர் கிரவுண்ட் வெண்ட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளதான் மறைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. ஒரு குறுகலான பாதையில அவர் கைய காலெல்லாம் மடக்கிட்டு உள்ள உட்கார்ந்துருக்காரு. வெளியே கார்ட்ஸ் எல்லாம் இன்னமும் அவர் தேடிட்டே தான் இருக்காங்க. அப்ப அவர்கிட்ட பர்னர் போன் இருக்கு இல்லையா, அதுல ப்ராசிக்யூட்டர் சாவுக்கு கால் பண்றாரு. யூகி என்ன வந்து பார்த்தா அவளோட பிளான பத்தியும் சொன்னா அப்படின்னு சொல்றாரா. ஆமா, மேபி உனக்கு அவளோட பிளான் புரியாம இருக்கலாம், ஆனா இப்போதைக்கு அதுதான் பெஸ்ட் பிளான், நீ உன்னோட பிளான தயவு செஞ்சு டிராப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சா சொல்றாரா. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, யூகியை பத்திரமா பாத்துக்கோ, அவளை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னால முடிஞ்சதை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அதே சமயம் இந்த இங்கேயோட லீடர் வார்டனை கூப்பிட்டு வச்சு, நான் இங்க இருந்து ரிலீஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற, பேசாம நீ இங்கே குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிடு, என் கூடவே நீ இருந்து எனக்காக சேவ் பண்ணினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. ஆனா இந்த விஷயம் வார்டனுக்கு பிடிக்கலங்கிறது அவரோட ரியாக்ஷன்ல இருந்தே நல்லா தெரியுது. அடுத்த நாள் ஆகுது, இன்னமும் அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் ப்ரொஃபசரை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த வார்டன் என்ன பண்றாரு, நேரா போய் டான் தாத்தாவை பார்த்து என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் என்னோட வைஃபை நீங்க பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கும் அவளை நீங்க ரொம்ப கைண்டா ட்ரீட் பண்ணதுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட போனையும் ஒரு கீ கார்டையும் எடுத்து வைக்கிறாரு. இது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும், ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் வெளியே இருக்கேன், அது 10 நிமிஷத்துக்குள்ள உங்களோட வேலையை முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வார்டன் அங்க இருந்து எந்திரிச்சு வெளில போயிடுறாரு. அந்த போனை யூஸ் பண்ணி இவர் ப்ரொஃபசருக்கு தான் கால் பண்றாரு. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா காமிக்கல. அன்னைக்கு நைட் ஆகுது, யூகி அந்த ஜெயிலுக்கு வரா. இந்த லேடி பார்க் தான் வர சொல்லியிருந்தா இல்லையா அந்த லீடரை பாக்குறதுக்காக. கையோட இவங்க கிட்ட அந்த பாய் ஃப்ரெண்டோட எவிடன்ஸ் இருந்த பென் டிரைவ் இருக்கு இல்லையா, அதையும் கொண்டு வந்து லேடி பார்க் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு உள்ள போறா. ப்ரொஃபசர் அவர் இருக்கிற இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி இந்த குப்பையெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துக்கு டான் தாத்தாவும் குப்பை எரிக்கிறதுக்காக அங்க வராரு. இந்த வார்டன் கொடுத்துட்டு போனாலையா ஒரு கீ கார்டு, அதை எடுத்து ப்ரொஃபசர்கிட்ட கொடுத்து இதை வார்டன் தான் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாரு. அது வந்து அந்த செக்ஷன் D4 மெயின் டோர் ஓபன் பண்றதுக்கான கீ கார்டு தான் போல இருக்கு. அதை எடுத்துட்டு ப்ரொஃபசர் அங்க இருந்து வழக்கம் போல அந்த லைட் கிட்ட இருந்து மறைஞ்சு எஸ்கேப் ஆகி இந்த தடவை செக்ஷன் D4 மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட போய்கிட்டு இருக்காரு. அதே சமயம் யூகிய அந்த லேடி பார்க் அந்த லீடரோட ரூமுக்கு கூட்டிட்டு வரா. இவளை பார்த்ததும் அந்த லீடரோட வாயெல்லாம் பல்லா இருக்குது. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு நீ எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி வழிஞ்சிட்டு இருக்கான். யூகிக்கும் இந்த ஆளை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சார் நீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ரெண்டு கையையும் நீட்டிக்கிட்டு வா, என்கிட்ட வா, என் கைக்குள்ள வா, எனக்கு பிரைடா மாறிடு, எனக்கு பிரைடா மாறி உன்னை எனக்கு சமர்ப்பணம் பண்ணிடு, நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் யூகிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவளுக்கு 9 வயசா இருக்கும் போதே இந்த லீடர் வந்து அவளோட வீட்டுக்கு வந்திருக்கான். இவங்க அப்பா இந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் அந்த லீடர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கான். நீ எவ்வளவு அழகா இருக்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஒரு மாதிரி தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ யூகியோட அம்மா குடுகுடுன்னு ஓடி வந்து இங்கெல்லாம் வராத அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவளை இழுத்துக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு இந்த அப்பாவும் அந்த லீடரும் சேர்ந்துக்கிட்டு என்ன மோட்டிவோட இந்த பிள்ளை கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்கன்றது. அப்படி பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்க சூசைட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதையும் இந்த மேயர் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அதை இந்த சீரீஸ்ல காமிக்கவே இல்ல. இங்க யூகி என்ன சொல்றான்னா, நான் உன்னை எதுக்காக தெரியுமா பார்க்க வந்தேன், ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அதான் என்ன எந்த அளவுக்கு நீ பவர்ஃபுல்லான ஆள்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ ஒரு பெர்வர்ட்னு, நீ ஒரு ரொம்ப கேவலமான பொறுக்கித்தனம் பண்ற வயசான கிழவன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாள். டக்குன்னு அந்த லேடி பார்க் பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறா. அவளுக்கு அடி விழுந்த அடுத்த செகண்ட் இங்க இந்த லீடரும் அந்த லேடி பார்க்க அரைஞ்சிடறான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னோட டியூட்டி என்னன்னு உனக்கு தெரியாதா, என்ன பண்ற, அது ஹோலி மேடன் அப்படின்ற மாதிரி அந்த கிளவடி கத்திக்கிட்டு இருக்கான். இங்க டான் தாத்தாவும் முன்னாவும் என்ன பண்றாங்க, ப்ரொஃபசருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு டிராமா பண்றாங்க. அவங்க செல்லுல இருக்கிற ஒரு கைதிய வயித்த புடிச்சுக்கிட்டு கத்த விட்டுடுறாங்க. ஐயோ அம்மா வலிக்குது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானா. ஆனா அங்க பெருசா கார்ட்ஸ் யாரும் இல்ல, எல்லாரும் ப்ரொஃபசரை தேடுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கான் போல இருக்கு. சார் வாங்க சார், இங்க ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்கான் சார், வாங்க சார் அப்படின்ற மாதிரி முன்னா கத்துறானா. அந்த கார்டு ஓடி வந்து பார்த்துட்டு ஏய் நடிக்காதீங்கடா, ஒழுங்கா எந்திரிடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ப மாட்டேங்கிறாரு. சார் நம்புங்க சார், அவன் நிஜமாலுமே பாருங்க சார் செத்துக்கிட்டு இருக்கான், கண்ணு தெரியலையா அப்படின்ற மாதிரி உண்மையாவே இவங்க எல்லாம் வந்து அவன் சாகுற மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணவும் சரி போய் தான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் செல்ல ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாரு. இவர் உள்ள போன அடுத்த செகண்ட் எல்லாரும் சுத்தி வளைச்சு அவரை அடிச்சு மயக்கமாக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற கீ கடை சுட்டுடுறாங்க. அந்த விங்ல இருக்கிற எல்லா செல்லையும் இவங்க ஓபன் பண்ணி விட்டு எல்லா கைதிகளையும் வெளியில வர வச்சிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ப்ரொஃபசரை தேடிட்டு இருந்த அந்த கார்ட்ஸ் எல்லாம் தற்போதைக்கு அந்த வேலையை டிராப் பண்ணிட்டு இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ப்ரொஃபசர் கொஞ்சம் ஈஸியா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி செக்ஷன் D4க்கு போறாரு. ஆனா செக்ஷன் D4ல செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா,
அவங்கள மட்டும் தான் டீல் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட இவர் நேரடியாவே அடிச்சு போட்டுட்டு ஒவ்வொரு கேட்டா ஓபன் பண்ணிட்டு உள்ள போய்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த யூகி வந்து இங்க என்ன பண்றா, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணீங்க, எவ்வளவு கொடூரமான கொலையெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க பண்ண கொலைகளோட ஆட்கள் பேர்லாம் சொல்றா. அந்த பாய் ஃப்ரெண்டு லீ சேஜின், அவளுடைய புருஷன், ப்ரொஃபசரோட தங்கச்சி டாக்டர் கிம்னு எல்லாத்தோடையும் சொல்லி இவங்களெல்லாம் எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. ஏன்னா அவங்க எல்லாம் துரோகிகள், பாவம் பண்ணவங்க, சாக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா சொல்றா. அப்ப ஒத்துக்கிறீங்களா, நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு அப்படின்ற மாதிரி கேக்குறா. அவ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவங்க பேசுற எல்லாத்தையுமே போனை மறைச்சு வச்சு யூகி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவங்களுக்கு ஜெயில இருந்து அலாரம் சவுண்ட் கேட்கவும் உடனே அந்த வார்டனுக்கு தான் கால் பண்றா. என்ன சத்தம் அது அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஒண்ணு இல்ல மேடம், ஒரு விங்ல வந்து சின்ன பிரச்சனை கைதிகளுக்குள்ள, அதை நாங்க கண்ட்ரோல் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. லீடருக்கு இங்க டிஸ்டர்ப் ஆகுது, சீக்கிரம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரிங்க மேடம், ஸ்டாப் பண்ணிடுறேன் மேடம் அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காரு இந்த வார்டன். இங்க ப்ரொஃபசர் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த செக்ஷன் D4 கேட்டை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து அங்க அசாசின் நின்னுட்டு இருக்கான். லேடி பார்க் கூட வந்திருப்பான் போல இருக்கு. இவன் ஏற்கனவே ப்ரொஃபசர் கூட சண்டை போட வந்திருக்கான். ஆனா அவனால ப்ரொஃபசர் கிட்ட ஒரு அடி கூட கொடுக்க முடியாது. அப்படி இருந்தும் அவன் ப்ரொஃபசர்ட்ட சண்டை போட வரான். அவர் ஏதோ ஒரு கார்டு கிட்ட இருந்து லத்திய வேற சுட்டுட்டு வந்திருக்காரு. ஒரே அடிதான் அந்த அசாசின் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அப்படியே வெறித்தனமா அந்த லீடரோட பேரு பார்க் ஹேயான் அப்படின்ற பேரை சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருக்காரா. அப்ப அந்த ரவுடி பையனோட செல்ல அந்த D4 தானே இருக்கு. அவனோட செல்ல ஓபன் பண்ணிட்டு அவனோட ஆட்களோட வெளில வரான். ப்ரொஃபசர் ஹாங் சங்மென், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே முன்னாடி வந்து நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி சீஃப் இன்ஸ்பெக்டர் தான் காமிக்கிறாங்க. அவரோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க போல இருக்கு. நான் கூட மத்த பொண்ணுங்க மாதிரி இவங்களும் போய் அந்த இங்கே குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க பெட்ல சீரியஸா இருக்காங்க. இவர் பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்காக இவர் இங்கே குரூப்பை சப்போர்ட் பண்றாருன்னு தெரியல. மேபி அவங்கள சப்போர்ட் பண்ணா இவங்க குணமாயிடுவாங்க, நம்பிதான் பண்ணிட்டு இருக்காரோ என்னவோ தெரியல. அந்த சமயத்துல அவருக்கு ஒரு கால் வருது. யாரோ ஆபீஸ்ல இருந்தா பண்றாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ப்ராசிக்யூட்டர் சா இந்த இல்சம் ஃபவுண்டேஷனையும் அந்த லிக்கர் ஃபேக்டரியும் சர்ச் பண்றதுக்கான வாரண்ட்டை வாங்கிட்டார் போல இருக்கு. ஒரு டீம் இல்சம் ஃபவுண்டேஷனுக்கும் ஒரு டீம் லிக்கர் ஃபேக்டரிக்கும் போகுது. ப்ராசிக்யூட்டர் சா லிக்கர் ஃபேக்டரிக்கு தான் போறாரு. யூகியோட சித்தப்பா ஹாங்ஸுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் கூட வாங்கிட்டாரு. அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த லிக்கர் ஃபேக்டரி ஃபுல்லா தேடினதுல கொலை பண்றதுக்குனே ஒரு டீம் ஒன்னு இருக்குமே, அந்த ஆளுங்களும் அங்கதான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஃபேக்டரியோட பேக் சைட்ல போய் தோண்ட உள்ள இருந்து வெறும் டெட் பாடியா வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க இல்சம் ஃபவுண்டேஷன்லயும் போய் ஒரு டீம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ப்ரொஃபசர் கத்தின சத்தத்தை கேட்டு யூகி அங்க ஓடி வந்துடுறா. யூகிக்கு பின்னாடியே அந்த லேடி பார்க், லீடர் 3 பேருமே வந்துடுறாங்க. இவன் எப்படி உள்ள வந்தான் அப்படின்ற மாதிரி அந்த லீடர் கேட்டுக்கிட்டு இருக்கானா. சாரி லீடர், இப்பவே சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி பார்க் சொல்லிட்டு அந்த ரவுடி பையனை பார்த்து என்னடா பாத்துட்டு இருக்க, அந்த ப்ரொஃபசரை போய் புடுறா அப்படின்ற மாதிரி சொல்றா. மேடம் துட்டு காசு இல்லாம இங்க எந்த வேலையும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றானா. நீ என்ன கேட்டாலும் தரேன், உடனே அந்த ப்ரொஃபசரை புடி அப்படின்ற மாதிரி சொல்றான். சும்மாவே ப்ரொஃபசர் இந்த லீடர் மேல கொலை வெறியில சுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவன் கண்ணு முன்னாடி இருக்கும் போது சும்மா இருப்பாரா. அவரை அடிக்கணும்னு அந்த ரவுடியோட ஆட்கள் எல்லாம் வராங்க. ஒருத்தர் கூட விட மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையும் போட்டு தர மாதிரி அடிச்சு நகர்த்திக்கிட்டு இருக்காரு. கடைசி அந்த ரவுடி என்ன பண்றான், ப்ரொஃபசர் அவர் வயித்துல கத்தி குத்து வாங்கியிருந்தாரு இல்லையா, அந்த இடத்துல அட்டாக் பண்ணி அவரை மடக்கி புடிச்சிடுறான். அவங்க ஆள் ஒருத்தன் பின்னாடி இருந்து ப்ரொஃபசரை புடிச்சுக்கிறான். இவன் கத்தி எடுத்துட்டு ப்ரொஃபசர் குத்தலான்னு போகும்போது அவர் டக்குன்னு நகர்ந்துடுறாரு. போய் அவனோட ஆளையே குத்திடுறான். இவனை புடிச்சு அடிச்சு ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாரு. அந்த துப்பாக்கியை சல்லுன்னு எடுத்துட்டு வந்து இந்த லீடரோட நெத்தியிலேயே வைக்கிறாரு. ஆனா பின்னாடி அந்த ரவுடி வந்து கத்தி எடுத்துட்டு வந்து ப்ரொஃபசரோட கழுத்துல வச்சிடுறான். நீ வச்சிருக்கிறது உண்மை கிடையாது தானே, அது ஃபேக் தானே, தூக்கி போடுறா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். ஆனா ப்ரொஃபசர் எதுக்கும் அசைஞ்சு கொடுக்குற மாதிரி இல்ல. ஆனா அந்த லீடரும் கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி இல்ல. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு என்னமோ நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்க போறேன், உன்னை நான் ஒலிக்கிட்டு அனுப்ப போறேன் அப்படின்ற மாதிரி இவன் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி யாரும் பேசிக்கிட்டு இருக்கானா. வாய் மூடுறான் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க யோகியே இருந்துட்டு ப்ரொஃபசர் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவனை கொன்னுடாதீங்க, இவங்க பேசின எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இது எல்லாமே லைவா அங்க டிரான்ஸ்மிட் பண்ணியாச்சு. இந்நேரத்துக்கு ப்ராசிக்யூட்டர் சா இவங்களோட இல்சம் ஃபவுண்டேஷனையும் அந்த லிக்கர் ஃபேக்டரியையும் சீஸ் பண்ணி முடிச்சிருந்திருப்பாரு. அதனால நீங்க எந்த தப்பும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அதுக்கு அந்த பார்க் நக்கலா சிரிச்சுட்டு என் பாக்கெட்டுக்குள்ள எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா வச்சிருக்கமா, நீ சொன்னது எதுவும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாளா. நீ வேணா நேர்ல போய் பார்த்து செக் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே இவ யாருக்கும் கால் பண்றா. ஆனா அவங்க போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்ததும் அந்த ரவுடி பையனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. இருங்க என்னோட பேமெண்ட் எனக்கு வருமானு தெரியலையே, சந்தேகமா இருக்கே. இப்ப நான் பாட்டுக்கு வேலை பார்க்க போய் கடைசியில எனக்கு பேமெண்ட் வரலன்னா பாய்ஸ் வாங்க, நமக்கு இந்த வேலையில எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்காது போல இருக்கு, நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவனோட செல்லுக்கே திரும்பி போயிடுறான். இப்ப இவங்களுக்கு வெளியே இருந்தும் ஹெல்ப் கிடைக்கல, இங்க இருக்கிற கைதிங்க கிட்ட இருந்து ஹெல்ப் கிடைக்கலன்னதும் இந்த லீடர் ஒரு மாதிரி சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே சார் என்ன சார் இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார், நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே அந்த பொம்பளை சொன்னதுதான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டுடுறான். இங்க யாருக்கும் எதுவும் புரியல, லேடி பார்க்குக்கும் சுத்தமா புரியல. லீடர் என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. வாய மூடு, இந்த சூனியக்காரி சொன்னதுதான் சார் நான் செஞ்சேன், அவதான் இது எல்லாத்தையும் செய்ய சொன்னா, நடந்த எந்த தப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, நான் இன்னசென்ட் சார் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசரோட கால்லயே விழுந்துடுறான். இவனுக்காகவா இத்தனை கொலைகளை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர்ல ஒரு மாதிரி நொந்து போயிடுறாரு. யோகி சொல்றா, வேண்டாம் ப்ரொஃபசர், அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அப்ப என் தங்கச்சியோட கொலைக்கும் என் ஃப்ரெண்டு கிமோட கொலைக்கும் ஜஸ்டிஸ் யாரு வாங்கி கொடுப்பா, அவகிட்ட மன்னிப்பு கேள்றான்னு சொல்லிட்டு அந்த லீடரை போட்டு ப்ரொஃபசர் உழுக்கு
உழுக்குன்னு உழுக்குறாரு. இவரும் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இங்க அந்த லேடி பார்க் வேற தனியா கத்திக்கிட்டு இருக்கா. லீடர், நீங்க கடவுள் கடவுள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அவன் கால்ல எல்லாம் விழாதீங்க, நீங்க உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்க கடவுள், இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப ஹான்சாங் மேன் அப்படின்னு யாரோ கத்துற சத்தம் கேக்குது. அடுத்த செகண்ட் இந்த லீடரோட நெத்தியில புல்லட் இறங்குது. பார்த்தா நம்ம சீஃப் இன்ஸ்பெக்டர் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் தான் இந்த லீடரையும் போட்டு தள்ளி இருக்காரு. இந்த லீடர் சாகவும் ப்ரொஃபசர் அவர் தங்கச்சியையும் டாக்டர் கிம்மையும் நினைச்சிட்டு அங்கேயே உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. யூகி தான் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்ப யூகியோட வாய்ஸ் ஓவர்ல பேக்ரவுண்ட்ல பேசுறத காமிக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் ப்ராசிக்யூட்டர்ஸ் தரப்புலயும் இந்த இங்கியோ குரூப் கூட அவங்களுக்கு இருக்கிற சம்பந்தம் எல்லாமே திடீர்னு காணாம போயிடுச்சு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்ற மாதிரி எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அதுலயும் முக்கியமா இந்த ஜெயிலுக்குள்ள இந்த இங்கியோ குரூப்காக நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லைன்ற மாதிரி மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம சீஃப் இன்ஸ்பெக்டர் அவரோட போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்காரு. பக்கத்து யூனிட்ட பாக்குறாரு. அவங்க எல்லாம் பரபரப்பா டீமா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவரோட யூனிட்ல இவர் மட்டும் தனியாவே உட்கார்ந்து இருக்காரு. அப்படியே உட்கார்ந்தே இருக்காரு. நாள் போகுது, நைட் ஆகுது, எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பியே போயிட்டாங்க. இவர் மட்டும் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. அவர் செஞ்ச தப்பையெல்லாம் நினைச்சு அவராலேயே அவரை மன்னிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் டீம் கூட இருந்தது, சேர்ந்து வேலை பார்த்தது, அவங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தவர் துப்பாக்கி எடுத்து டக்குன்னு அவர் நெத்தியில வச்சு சுட்டுக்கிறாரு. அப்படியே 3 மாசம் ஆகுது. இந்த இங்கியோ குரூப்போட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. யூகி தான் போய் சாட்சி சொல்றா. இவங்களுக்கு எதிராக இவங்களுக்கு கிடைச்ச எல்லா ஆதாரம், இவங்க என்னெல்லாம் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றாளா. அப்ப ஜட்ஜ் ப்ராசிக்யூட்டர் சாவை பத்தி கேட்கிறாரு. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்க சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ப்ராசிக்யூட்டர் சா இருந்துட்டு அந்த யூகியோட சித்தப்பா ஹாங்ஸ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வாழ்நாள் சிறை தண்டனையும், லேடி பார்க் தான் இது எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்தினாங்க, அவங்களுக்கு டெத் பெனால்ட்டியும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. உடனே இந்த லேடி பார்க் கத்த ஆரம்பிச்சிடுறா. யாரா நீங்களா, நீங்க என்னடா என்ன ஜட்ஜ் பண்றீங்க, நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்ட்டு கோர்ட்டு கூட பார்க்காம பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்கா. அப்புறம் ஜட்ஜ் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த அசாசினுக்கும் அந்த ஹாங்ஸுக்கும் 25 வருஷம் தண்டனையும், அந்த லேடி பார்க்குக்கு வாழ்நாள் சிறை தண்டனையும் கொடுத்துடுறாங்க. அவ பைத்தியம் மாதிரி சிரிக்கிறா, அப்புறம் பைத்தியம் மாதிரி அலறா, அப்புறம் கோவப்படுறா, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ப்ராசிக்யூட்டர் சா யூகியை தான் பாக்குறாரு. இந்த மாதிரி நான் சியோலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, நான் சியோலுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. எனக்கு கூட ப்ரமோஷன் கிடைச்சிச்சுப்பா, நான் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா. அங்க சோபின் மட்டும் தான் இருக்கா. ஆனா அவளும் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. சோபின் என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாளா. எனக்கு இந்த போலீஸ் வேலை எல்லாம் செட் ஆகாதுப்பா, அதனாலதான் பேசாம கிளம்பி போய் என் அப்பா பார்த்த வேலையவே பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ இன்னும் மாட்டவே இல்லை போல இருக்கு. இவ தான் எல்லாத்தையும் மெயினா நின்று பண்ணா, இவ மாட்டவே இல்ல. அங்க இருந்து கிளம்பி போறா. போறதுக்கு முன்னாடி யூகியை பார்த்து என் மேல அதிகமா பாசம் எல்லாம் வைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் 2 பேர் எதிர நிக்க வேண்டி வரும்ன்றதுனால அப்படி சொல்லிட்டு போறாளாட்டுக்குது. அந்த லேடி பார்க்கோட அசிஸ்டன்ட் இப்ப இவளுக்கு அசிஸ்டன்ட் ஆயிட்டா. அவங்களோட அந்த பைபிள் இருக்கு இல்லையா, ஒட்டகம் படம் போட்ட புக்கு, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க இருந்து வேற ஊருக்கு கிளம்பி போறாங்களாம். இப்ப அவங்க அப்பா விட்டுட்டு போன தொழிலை இவ ஆரம்பிக்க போறாளாம். அதாவது இவளோட தலைமையில அந்த இங்கியோ குரூப்பை வேற ஊர்ல போய் கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. அங்க போய் எங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிட்டு அங்கேயும் இந்த மாதிரி ஏதோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜெயில காமிக்கிறாங்க. ப்ரொஃபசர் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க போல இருக்கு. இன்னைக்கு ஜெயில இருந்து வெளியில போக போறாராம். அதனால டான் தாத்தா கிட்ட முன்னா கிட்ட எல்லாம் அவங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருந்து கிளம்பி ஜெயில விட்டு வெளியில வராரு. அங்க வந்தா யூகி இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வந்தா டோஃபு சாப்பிடணும் போல இருக்கு. அவங்க ஊர் ஃபார்மாலிட்டி ஆட்டுக்குது. நான் நிறைய சீரீஸ்ல இதை பார்த்திருக்கேன். இங்க யூகியும் வரும்போது டோஃபு வாங்கிட்டு ப்ரொஃபசருக்கு கொடுக்குறான். உங்களை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்க்கு அட்வைசரா போட்டிருக்காங்க, புதுசா வேலை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இங்கியோ குரூப்ல நம்ம அன்சால்வ்டு கேஸா விட்டு போன நிறைய கேஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் தேடி தேடி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. கண்டுபிடிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேரும் கிளம்பி போறாங்க. இதோட இந்த சீரிஸே முடியுது. கொஞ்சம் குழப்பமா தான் இருந்திருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி நரேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, நல்லாவே புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் வேற ஒரு நல்ல சீரிஸோட உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.